மண்டபத்துக்கு போறோம்னு கிளம்புதாளவோ எம்பிட்டு நேரம். எப்போ போய் இவள் தின்னுட்டு எப்போ எனக்கு எடுத்துட்டு வர பட்னியா போட்டு கொண்டு வரல போலயே பயமா இருக்கு. என்ன சித்தி வெளியில வந்து உட்காந்துருக்கியா? சின்ன பொண்ணு என்ன கிளம்பலையா? ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கோம்மா. இப்ப வருவா இரேன். இருக்கட்டி சித்தி, உட்கார்ந்தோம்னா பட்டு சேலை பத்தியில மண்ணாயிரும். சரி சரி, சேலை அழகா இருக்குவே. நல்லா இருக்கா சித்தி? அழகா இருக்கு சாந்தி. உன் மாமியாலும் அந்த காலத்துல அழகழகா இப்படித்தான் சேலை உடுத்துவா. ஆனா சீக்கிரமே போய் சேர்ந்துட்டா. கூழ் பிடித்த கிழவி எப்படி பேசுது பாரு. நல்ல சேலை உடுத்துவானா சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான். நான் அதே மாதிரி போய் சேருவங்க மாதிரி சொல்லுதான். ஒரு பெரிய பொம்பளை எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசா பாரு. இவ புத்திக்கு தான் அந்த நெட்டமாடி இவளுக்கு மர்மலா வச்சிருக்கு. என்ன சாந்தி பேசுமுச்சே கணல? ஒன்னும் இல்ல சித்தி, ரொம்ப நேரமா நிக்கம்ல, கொஞ்சம் சத்தம் கொடுங்களேன். என்ன தாழ்வா உள்ள? நான் சத்தம் கொடுத்தேன்னு வையேன், உன் சேக்காளி இருக்கா பாரு, அவ வியானுக்குமே நேராய் வருவா. நான் சத்தம் கொடுக்காம இருந்தோம்னாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவா. அப்ப நானாவது கூப்பிடுதேன். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. எக்கா ஒரு 10 நிமிஷம்க்கா அந்த வந்துருதேன். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க வாரேன். இன்னும் 10 நிமிஷமா? எவ்வளவு நேரம் ஆகுது? இங்கே இரு சாந்தி, அவ்வளவு வரதுக்கு நேரா கொள்வோம். எனக்கு தான் தெரியும்ல எம்பிட்டு நேரம் ஆகும்னு. நீ எவ்வளவு நேரம் இப்படி நிப்ப? வா, தூத்த இடம் தான், உட்காரு. மண்ணெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, வேற வழி இல்ல, உட்காருவோம். இருமா, எம்பிட்டு நேரம் நிப்ப? இருக்கேன் சித்தி. பிள்ளைய பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டியா? ஆமா சித்தி, அவளை அனுப்பி விட்டாச்சு. அவ அப்பாவும் இப்பதான் வேலைக்கு போனாவே. சரி சரி. என்ன சாந்தி, காலையிலேயே கதை பேசுறதுக்கு பட்டுச்சேலை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்க போல? ஆமா, இவ ஒரு ஆளு. கதை பேசுறதுக்கு யாராவது இப்படி பட்டுச்சேலை கட்டிட்டு வந்து உட்காருவோல காலையிலேயே கிளம்பி? சும்மா கேட்டேன் சாந்தி. எங்க போற? இங்க சின்ன பொண்ணு கூட சேர்ந்து ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போனோம்னு கிளம்பினோம்க்கா. வந்தேன், இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவ கிளம்பி வெளியில வர காணும். அதான் நின்னு கால் வலிக்குன்னு உட்கார்ந்துருக்கேன். சரி சரி, பொறுமையா போங்க. சித்தி, மாட்டு கூத்த கழனி தண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு மலோ, அடுப்படியில இருக்கு. சரி, அது இருக்கட்டும். வா, மாவன் ஊர்ல இருந்து வந்திருக்கானம்ல என் பேரன். அப்படியா? ஆமா சித்தி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நினைவே இல்ல. ஆமா, ஞாபகம் இல்லாம போகல. அந்த அன்னைக்கு ஒரு வார்த்தை ஆச்சியை போய் பாத்துட்டு அவனுக்கு அனுப்பியிருந்தா நானும் அவனை பாத்துருப்போம்ல. இல்ல, என்கிட்ட நீ சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து சாந்தா தான் வெள்ளத்தாய் சொன்னா இந்த மாதிரி லட்சுமி மாவன் வந்த போல இருக்குக்கா அப்படின்னா. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சித்தி, அவன் வாரதே எனக்கு தெரியாது, அதான் சொல்ல முடியல ஒன்னும். அப்படி இருந்து அவன் வந்த உடனே ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரலன்னு சொன்னேன். ஆனா அவன் போறம்னுட்டு கடைசி மல்லியாக்கா மாவனை பாத்துக்கிட்டு தான் முதல்ல ஓடுனான். சரி சரி, ஒரு 2 பேரும் ஒன்னா படிச்ச ஸ்நேகிதம்ல உடனே தேடி ஓடி இருக்கான். என்ன? ஆமா, நான் கூட சொன்னேன் ஆச்சி வீட்டுக்கு முதல்ல போயம்ல அப்படின்னு. இல்லம்மா, நான் ஒரு 8 போய் சிவாவை பார்க்கமிட்டு அங்க ஓடிட்டான். இப்போ அவனும் 2 பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்தே 2 வருஷம் இருக்கும்ல. அவன் ஊர்ல இருந்து வருவான், இவன் இருக்க மாட்டான். இவன் ஊர்ல இருந்து வருவான், அவன் இருக்க மாட்டான். இப்படியே அவனும் 2 பேரும் பார்த்தே 2-3 வருஷம் இருக்கும். இந்த தடவையுமே இவன் வந்த நேரம் அவன் வீட்டுல வச்சே வேலை பார்க்க போய் 2 பேரும் பாத்துக்கிட்டான். இல்லாட்டா அதுவும் முடிஞ்சிருக்காது. இப்போ முன்னா மல்லியாமாவே எங்கேயே போறன்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த அன்னைக்கு இவனும் கூட போயிருக்கான். சரி சரி, மனசார எங்கேயாவது போய் சுத்திட்டு வரட்டும். அந்த காலத்துல ஆம்பளை பேருவ பூரா உள்ளூர்லயே அவ தாய் தாப்பையும் பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு உள்ளூர்லயே பிறந்து வளர்ந்து உள்ளூர்லயே இருந்தானுவோ. இப்போ வேலை படிப்பு எல்லாம் வெளியூர்ல இருக்க போய் வெளியூருக்கு போயிருதுவோ. ஒருத்தர் பார்த்துக்கிட கூட முடிய மாட்டுக்கு. ஒன்னா பிறந்த உள்ளூர்ல பிறந்த ஆம்பளை பேருவலையே ஒருத்தன் பார்த்துக்கிட முடிய மாட்டுக்கு. பொண்ணா பிறந்தாதான் ஒரு வயசுக்கு மேல கல்யாணம் ஆகி போயிட்டானா கூட படிச்சவா கூட வேண்டவா எவளையும் பார்க்க முடியாம தனித்தனியா ஏதேதோ ஊர்ல கட்டி கொடுத்து பார்க்க முடியாம போயிருதுன்னு பார்த்தா இப்போ ஆம்பளை பேருக்கும் அதே கதியா போச்சு. கூட படிச்சவனுவோ கூட விளாண்டவனோட பார்க்க முடிய மாட்டுக்கு. வெளிநாடு வெளியூர்னு தனித்தனியா போய் படிக்க வேலை பார்க்க போயிருந்தானுவோ. சரி, பொழப்பும் அப்படித்தானே இருக்கு. உள்ளூர்ல வேலை பார்த்து என்னத்தை சம்பாத்தியம் பண்ண முடியுது? வெளியூர்களுக்கு வேலைக்கு போனாதான் முன்னேறி வர முடியுது. அதை சொல்லுங்க. அதுக்கு தான் ஊரா போதுவோ பிள்ளைகள். என்னத்தையா பொங்கல் கோயில் கூட இப்படி ஏதாவது வந்தாதான் ஆளும் பேரமா ஒன்னா மண்ணா எல்லாரையும் பார்த்துக்கிட முடியுது. பிறந்து வளர்ந்த ஊர்லயே வேலை கிடைக்கிறது ஒரு யோகம். அது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்க மாட்டுக்கு. வெளியூருக்கு போனாதானே கதை நடக்கு சித்தி. ஆமா, பிற என்னைங்க ஊரா சுத்திட்டு கடைசி ஒரு 40-50 வயசுல வந்து ஊர்ல இருப்பானுவோ. ஆமா, அப்படித்தான் நடக்கு கதையெல்லாம். சரி சித்தி, நான் கழனி தண்ணி எடுத்துட்டு போறேன். சரி மலா, எடுத்துட்டு போ. எவ்வளவு நேரம் ஆகுது சித்தி? இந்த மீனாவையாவது சத்தம் கொடுங்களேன். வந்துருவாம்மா, இப்ப வருவா. என்ன லட்சுமி அக்கா, எங்க வரிய? கழனி தண்ணி எடுக்க வந்தேன் சின்ன பொண்ணு. சீக்கிரம் போ, வெளியில சாந்தி உட்காந்துருக்கா பாரு, உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கா. நான் கிளம்பிட்டேன்க்கா, போறேன். போயிட்டு வரேன்னா பாத்து ஒன்னா மண்ணா போயிட்டாங்க. சாந்திக்கா போமா? எம்பிட்டு நேரம் தாயா, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இன்னும் மீனை கிளம்பலையோ? கிளம்பிட்டாக்கா, நான் வந்துருவா. எத்தே சேடா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மீனாக்கு எந்த சேலை எடுத்து கொடுத்த? அவளுக்கும் இதே மாதிரி மஞ்சள் கலர் மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி சரி. எம்மா நல்லா இருக்கா? அழகா இருக்கு மக்களே. சேலை ஒண்ணு போல கட்டிருக்கீல 2 பேரும்? ஆமாம்மா, மைனி தான் ஒண்ணு போல கட்டுவோம்னு எடுத்து தந்தாவோ. அடே அப்பா, அவ ஒத்துமை எதுல காட்டுதாவலாம். இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா தெரியும் ஒத்துமை எப்படின்னு. மீனா, இந்த சேலை உனக்கு பழைய சேலை மாதிரி தெரியவே. சின்ன பொண்ணுக்கு சேலை நல்லா புதுசு மாதிரி மினுமின்னு மின்னுது. உன் சேலை அந்த அளவுக்கு மினுமினுப்பாவே இல்ல. நீ கொண்டு அவளுக்கு நல்ல அகல பாட்டு வச்ச சேலையா உடுத்திருக்கா. உனக்கு பொடி பாட்டு வச்ச பழைய மாடல தூக்கி தந்துட்டான்னு நினைக்கேன். நால்மடி கை கிட்டதான் நிக்கிய, தலைய திருப்பி போட்டுருவேன். இந்த கிறுக்கி செஞ்சாலும் செய்வா. யாருக்கும் தள்ளியே நின்னுக்கிடுவோம். சின்ன பொண்ணே, கோவப்பட்டுட்டியோ? நீங்க பேசின பேச்சுக்கு எவ்வளவு அமைதியா இருக்க மாட்டா. எவ்வளவு துமுறுல பேசிய. அவ எந்த சேலை கட்டன்னு உயிர் எடுத்து இவ்வளவு நேரம் பாடாப்படுத்தி இப்ப அந்த சேலையை செலக்ட் பண்ணி கட்டிட்டு வந்து நிக்கா. இதுல பழைய சேலை புது சேலைன்னு ஏத்தி விட்டு கிடக்கீலோ. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. நான் இழுத்து விடுவேனா? அப்படிலாம் நான் செய்வேனா?
பாக்கையில உன் சேலை நல்ல பளபளப்பா மினுமினுப்பா இருக்கு. அவ சேலை ஒரு 2 3 மட்டும் கெட்ட சேலைனாக்கா பழசா இருக்க மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியுங்களா, மனசுல பட்டதை அப்படியே கேட்டே பழகிட்டேன். மீனா உனக்கு அப்படி எதுவும் தோணுதா? மீனா, நான் முதல்ல நான் கட்டியிருக்க சிலை தான் நீ கட்டுதியான்னு கேட்டேன். நீ தானே வேண்டாம்னு அந்த சிலையை கட்டின. ஆமா மேனியோ. பிறகு இந்த 4 முடி பேசையில ஒன்றும் பேசாம அமைதியா நிக்க. அவ என்னைய பேச விட்டா தானே மேனியோ நான் பேசுவேன். இப்போ அது வாய முடிட்டு தானே நிக்கி, சொல்லு இப்போ. சாந்தியக்கா, எங்க மைனி உடுத்திருக்க சேலை தான் நீ முதல்ல கெட்டுதியான்னு கேட்டாவோ. எனக்கு அந்த சேலை பிடிக்கவே இல்லை. அகையில பாடுறா இருக்கு, மேற்கொண்டு ஒரே கலரா இருக்கு. இந்த சேலை எங்க மைனி 2 3 மட்டும் கெட்டுன சேலை தான். ஆனாலும் சேலை நல்லா இருக்கலாம், பொடி பாடுறா, டபுள் கலர் வந்திருக்கு பார்த்தேல, அதான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நானா தான் கட்டிக்கிட்டேன். அவ ஒண்ணு என்ன இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லல. அப்படியா மீனா? சரி சரி, நல்லா இருக்கு. ஆமா சொன்னால உன் சேலையில பார்டர் ஒரு கலரு, சேலை ஒரு கலர்னு 2 கலரா இருக்கு. அவ சேலை ஒரே மஞ்சள் மஞ்சள்னு தான் இருக்கு. கரெக்ட் தான், உன் சேலை தான் நல்லா இருக்கு. 4 முடி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இழுத்து விட்டுட்டு கிடந்தியலோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். மிதிக்க மிதியில மூக்கு சப்பிரும் சப்பி. சரி சின்ன பொண்ணு, நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல அவட்ட, பிறவியா என்கிட்ட முறைச்சிட்டு வர. சரி ஆட்டோக்கு சொன்னியா? நேராவதுல சொல்லியாச்சு, இப்ப வரும். எந்த ஆட்டோக்கு சொன்ன சின்ன பொண்ணு? இந்த கணேசண்ணே ஆட்டதாம்ட்டே சொல்லியிருக்கேன். சரி சரி, போறது சரி. அப்படியே கதை பேசிட்டு அங்கனே இருந்துறத பத்துக்கோ. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடப்பாரு. ஏன்னா மீனா அன்னைக்கு ஊருக்கு வர போண்டிருக்கு. சரி தே, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். மைனியும் ஆட்டோ வந்துட்டு. சரி எத்தே, போயிட்டு வரோன்னு. பாத்து போயிட்டாங்க. சரிம்மா, நானும் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா. எட்டி சருவ கிருவ ஒன்னும் கையில இல்ல, பிறகு எப்படி பிரியாணி எடுத்துட்டு வருவ? அதெல்லாம் அங்க சிறுவர் பேப்பர்னு வச்சிருப்போம்மா, அது உள்ள போட்டு கொண்டு வரேன். இங்க இருந்து என்னமோ கொண்டு போனா தெரிஞ்சிடாதா? சரி சரி சரி, பாத்து போயிட்டு வா. வாரேன்னு. எல்லாம் ஒரு வழியா மண்டபத்துக்கு நல்ல நேரத்துக்கு வந்துட்டோம். தங்கச்சி எங்க கிளம்பிட்டாலான்னு போன் அடிச்சு கேட்டியால? கேட்டம்மா. அப்பல வீட்டுல இருக்கையில ஒரு தடவை கேட்டேன். அப்போ கிளம்பல, இப்பதான் ஒரு தடவை கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. சரி. இப்போ மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மட்டும் போன் பண்ணேன், என்ன செய்யுது அப்படின்னு. வண்டியில ஏறிட்டவுனே எல்லாரும் இப்ப கிளம்ப போகுது அப்படின்னா. அநேகமா பாதி தூரம் வந்துருப்போம் ஒரு நேரம். சரி சரில, எல்லாருக்கும் காப்பி குடுக்க சொல்லு. காலையில எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தா பாத்தியா? சொல்லிட்டம்மா, ஏற்கனவே இப்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மண்டபத்து சாப்பாடு காப்பி டிபன் எல்லாம் ஒரே ஆளே செய்த மாதிரி கொடுத்துட்டியோ? ஆமாம்மா, அலங்காரமும் அவங்க சைடுல ஒரு ஆள் தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? கல்யாணம் கணக்கா இருக்கு, நிச்சயதார்த்த மாதிரியே இல்ல. என்ன மச்சான், எப்படி இருக்கியா? ஐயாவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க கதியா இருக்கீங்களா? எனக்கு என்னையா, கடவுளேன்னு ஒரு குறை இல்ல, நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாரும் நேரத்தே வந்துட்டாவளா? ஐயா நீயும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல? வரணும் தான் நினைச்சேன். கொஞ்சம் வேலையாயிட்டு கொத்த நாள் வேலை பத்தியெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு வர முடியல. அதான் எல்லாரும் இன்னைக்கு போட்டு நாளைக்கு போமான்ட்டு இன்னைக்கு வந்தேன். சரி சரி, அதனால ஒண்ணும் இல்ல. பொழப்பையும் பாக்கணும்ல ஐயா? ஆமா. என்ன அத்தானே ஒண்ணுமே பேச மாட்டேங்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி போய் உங்க அக்காவை பாரு போ. ஏன் தான் சரியா முகம் கொடுத்து பேசாம கம்முன்னு பேசிரு. நான் நேத்தையே வரலன்னா கோவப்படுதிய? வேலை அப்படி ஆயிடுச்சு தான், இல்லாட்டா நேத்தையே வந்திருப்பேன் நான். ஏய்யா, அவன் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல, சும்மா சாதாரணமா தான் இருக்கான். நீ போய் சாப்பிட்டுட்டு அக்காவை பாரு போ. அக்காவையும் அக்கா பிள்ளையும் போய் பாத்துட்டோ போ. சரி அத்தான் சரியா பேச மாட்டேக்கோ பத்தியலா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் பாரு போ. சரிதான். இவெல்லாம் வரலன்னு யார் எழுதா இருப்போம்? ஏம்ல அப்படி சொல்லியா? அதுக்கு இல்லம்மா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கூப்பிட வேண்டாம்னே. நீ ஏன் அவளும் சேர்ந்துதான் இவனை கூப்பிட சொன்னிய? எந்த இடத்துல எப்படி பேசுன்னு கூட இவனுக்கு எல்லாம் தெரியாது. எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது. என்னத்துக்கு இவெல்லாம் வாரான்? ஏல அப்படி பேசாதன்னு அன்னைக்கே சொன்னோம்ல. பாசம் முக்கியம்னு நினைல, பணம் காசு முக்கியம்னு நினைக்காத. உங்க ஐயாவுக்கு எனக்கும் இந்த புத்தியே கிடையாது. உங்க ஆட்சிக்கு உண்டு இந்த புத்தி. என் மாமியா காரி நான் இப்படி பணம்னு இருக்க விட்டதான் பல்ல காட்டி பேசுவா. பணம் இல்லாத கூட மதிக்கவே மாட்டா. அதே மாதிரி வந்துட்டேன். மனுஷர் முக்கியம்னு நினைல. இந்த பையன் என்ன அழகா வந்து உங்ககிட்ட பேசினா அம்மா நல்லா இருக்கேன்னு. உன் பொண்டாட்டி கூட பிறந்த ஒருத்தன் இருக்கானே, பணக்கார திமிர்ல உங்ககிட்ட நல்லா பேசக்கூட மாட்டுக்கான். ஆமா, அவன் என்கிட்ட பேசணும் என்ன அவசியம் இருக்கு? நான் ஒன்னும் அவனுக்கு குறைஞ்சவன் இல்ல. குறைஞ்சவன் இல்ல நம்மள. பணம் காசு இருக்க மட்டும் இந்த பாசம் இருக்கா அவன்கிட்ட? கிடையாது. இந்த பையட்ட பணம் காசு இல்லாட்டாலும் பாசமா வந்து எப்படி இருக்கேன்னு கேட்காமல. இதுதான் மனுஷரோட குணம். அந்த பையன் மறுபடியும் வாங்கிட்டு வந்து எத்தான் என்னமும் செய்யணுமா எதுன்னு கேட்டா சிரிச்ச முகமா பதில் சொல்லு, சரியா? சரிம்மா. என்கிட்ட சரி சரின்ட்டு அந்த பேட்ட மறுபடியும் மூஞ்சிய காட்டாத, பாவம். சரி, மூஞ்ச காட்டல. எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகமா பேச, யாருக்கிட்டையும் முகம் சொல்லிச்சிடக்கூடாது, சரியா? சரிம்மா. போய் நல்லபடியா எல்லா வேலையும் பாரு. என்ன சிவா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? ஒரு வேலை இருக்கு கிருஷ்ணா, அதான். இங்க என்னல வேலை உனக்கு? வீட்டுக்கு என்னையும் கூப்பிட வரையிலேயே வேஷ்டி சட்டை துண்டுன்னு அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி இருந்த. இப்ப என்னடானா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து நின்றுகிட்டு வேலை இருக்குங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு தெரியாம கள்ளத்தனமா கல்யாணம் பண்ண போறேன் பண்ண மாதிரி இருக்கு. கல்யாணம் தான் பண்ண போறேன். சிவா, என்னல சொல்ற? ஆமா கிருஷ்ணா, நானும் ஒரு பிள்ளையும் விரும்புதோம். அவங்க வீட்டுல ஒத்துக்கிட மாட்டுக்காங்க. நம்ம வீட்லயும் அம்மா கிட்ட சம்மதம் வாங்க முடியல. அதான் கல்யாணம் பண்ணிட்டு போய் அம்மா கிட்ட கேட்டோம்னா சரின்னு ஏத்துக்கிடுவாளா அப்படின்ட்டு தான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன். என்ன சிவா சொல்லுத?
விளையாடாத உண்மையை சொல்லு. நிஜமாவே உண்மைதான்ல. என்னன்னா இப்படி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண அளவுக்கு வந்துட்டியா சிவா? நெசந்தானா உண்மையதான் சொல்லுதியா இல்லாட்ட விளையாட்டுக்கு பேசுதியால? உண்மையதான் சொல்லுதேன் கிருஷ்ணா. யோத்தே எனக்கு தலையெல்லாம் சுத்துதுல. வேண்டாம் சிவா, வா வீட்டுக்கு போயிருவோம். எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் வேற. இன்னைக்கு விட்டுட்டேன்னா அடுத்து கடைசி வரைக்கும் நானும் அவளும் சேரவே முடியாது. அதான் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம்னு நாங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இல்ல நீ சொல்லுத ஒண்ணு எனக்கு படபடன்னு வருதுல்ல. அத்தையும் அம்மாவும் என்னெல்லாம் நினைப்பாவோ உன்னைய பத்தி? ஊர் பூரா உன்னைய மாதிரி நல்ல பிள்ளையே கிடையாதுன்னு பேசுவாவோ. நீ இப்படி பண்ணா நல்லதுக்கு இல்ல சிவா, வேண்டான்னு சொல்லிரு. அந்த பிள்ளை போனா என்ன, வேற ஏதாவது ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து அத்தை மாமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாவுல. அப்படிலாம் மனசை மாத்திக்கிட முடியாது கிருஷ்ணா. நீ ஒரு பிள்ளைய விரும்பி இருந்தனா மட்டும்தான் அந்த வழி வேதனையெல்லாம் உனக்கு புரியும். எப்பா, நானும் வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோதும் ஒன்ன மாதிரி காதலிக்க மாட்டேன், கல்யாணம் முடிக்காம இப்படி வந்து நிக்கவும் மாட்டேன். நான் பண்றது தப்புதான் எனக்கு நல்லாவே தெரியுது கிருஷ்ணா. ஒரு சில விஷயத்துல சரி தப்புன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாரு சிவா, இதனால ஊர்ல உனக்கு தான் கெட்ட பேரு. பரவாயில்ல கிருஷ்ணா, மிஞ்சி மிஞ்சி பேனா ஒரு வாரம் பேசுவாங்களா? அவங்க பேசுனாங்கிறதுக்காண்டி என் வாழ்க்கை மொத்தத்தையும் நான் தொலைச்சிட்டு நிக்க முடியாதுல்ல. இப்ப நான் நல்ல வேணும் பேர் எடுத்து என்ன செய்ய போறேன்? அம்மா வருத்தப்படுவாங்கிறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அம்மா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கட்டினாலும் அவளை சரி பண்ணிடுவேன். சிவா வேண்டாம் சிவா, நல்லா இருப்பேன், நான் சொல்லுத கேளு, வீட்டுக்கு போயிருவோம் வா. இல்ல கிருஷ்ணா, நீ எனக்கு துணையா இருப்பேன்னு தான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல வச்சு சொன்னா கண்டிப்பா நீ வரமாட்டேன்னு தெரியும், அதான் இங்க வந்து சொன்னேன். எனக்கு ஒண்ணு விட்டா நம்பிக்கையான ஆள்னு வேற யாருமே கிடையாது கிருஷ்ணா. ப்ளீஸ் என் கூட வந்து கொஞ்சம் நில்லே. நீ வாட்டுக்கு சொல்லிட்டு சிவா, எனக்கு பயமா இருக்குல்ல. உன் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையே. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் கிருஷ்ணா, என் கூட வந்து நில்லு போதும். சரி நான் வாரேன். ஆனா வீட்டுக்கு அத்தைக்கு அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா உன்னை என்னை என்னெல்லாம் நினைப்பாவ. நீ என் கூட வந்தது பத்தியோ கல்யாணம் முடிஞ்சதை பத்தியோ யார்ட்டையும் எதுவும் சொல்லாத சரியா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு நானும் அவளும் தனியாவே வீட்டுக்கு போய்க்கிடுவோம். அது வரைக்கும் கூட மாட கொஞ்சம் என் கூட நில்லு சிவா, எனக்கு பதட்டமா இருக்கு, யாராவது கூட வேணும். போயிடாத. சரி நானும் வாரேன். ஏக்கா கொஞ்சம் சிரிங்க. நல்லா சிரி மகா, நாங்களாம் ஒன்றும் நினைக்க மாட்டோம். இல்ல போட்டோ எடுத்தது போதும். ஏன் அப்பா பிள்ளைக்கு ஒரே வெக்கமாலாம் இருக்கு, ரொம்பலாம் வெக்கப்படுதே. ஏக்கா லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க, இன்னொரு 2 ஸ்டில் மட்டும் எடுத்துட்டு போயிருதோம். வேண்டாம் போதும். ஏ தம்பி, அவதான் பிறவை எடுத்துக்கலாம்கல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சுனா வாங்கப்பா, இன்னும் காலையில சரியா சாப்பிடலவா, ஆவியத்தால இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சுனா எடுக்கல. சரிக்கா, அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்களாக்கா? வந்துகிட்டே இருக்காங்கப்பா, இப்ப வந்துருவாங்க. சரிக்கா சரி. இங்க சாப்பிட்டல தம்பி? இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. போய் சாப்பிடுங்கப்பா, நம்ம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே நேரம் இருக்காது. போய் சாப்பிடுங்க. சரிக்கா. என்ன விசி, உன் மாவா ஒரே ஏரியால வைக்கப்படுதா? சிரிக்க கூட மாட்டுக்காலே. அது ஒண்ணுமில்ல மேனி, எல்லாரும் இருக்கியல்ல அதான் பூச்சப்படுதா. சிவமணிகண்டன் தம்பி, அப்பா அம்மா யாரும் வரலையா? இல்ல சார், யாரும் வரல. நாங்களா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா, அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலாம்ல? எல்லாம் கேட்டு பார்த்துட்டோம் சார், அவங்க சம்மதிக்கல, அதனாலதான் அப்படி முடிவு எடுத்துட்டோம். சரி, அப்புறம் உங்க விருப்பம். உங்களோட பெர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு. பொண்ணு எங்க இன்னும் வரலையா? வந்துட்டு இருக்காங்க சார். சரி, அவங்களோட பெர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு எல்லா ஐடியும் தாங்க. அது கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க சார். என்ன தம்பி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? பொண்ணு வர்றதுக்கு நேரானாலும் செய்ய வேண்டிய வேலையில அதுக்கு முன்னாடி இருக்குல்ல. இப்போ வந்துருவாங்க சார். சரி, இன்னொரு 1/2 மணி நேரம் தான் நல்ல நேரம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க பாருங்க. ஓகே சார். சிவா, என்ன கிருஷ்ணா? சின்ன பிள்ளையில இருந்து நீ இன்னும் அப்படியே தானே இருக்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிடுவேன், கூட என்னையும் கூட்டிட்டு போயிருவேன். கடைசியில நானும் சேர்ந்துதான் தப்பு பண்ணோம்னு எங்க அம்மா என்னைய போட்டு துவைச்சு எடுப்பா. அதே மாதிரி தானே இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்க. சும்மா இரு கிருஷ்ணா, நானே சீரியஸா இருக்கேன், இந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் மனசு வேதனையில் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியா தெரியுதோ? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, வா ஓடி போயிருவோம். இது அந்த அண்ணன் பைக் மாதிரி தான் இருக்கு, வந்துட்டாவ போலயே. ரொம்ப லேட் ஆக்கிட்டோமோ? சீக்கிரம் போய் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு மண்டபத்துக்கு வேற போகணும். ஏன் கிருஷ்ணா இப்படி இருக்க? இவ்வளவு வயசாகுது, இவ்வளவு சம்பாதிக்க, எவ்வளவு பெரிய வேலையில இருக்க, அப்படி இருந்தும் அம்மாவுக்கு குடும்பத்துக்கெல்லாம் பயந்து நடிக்கிட்டு இருக்கீல. உனக்கு என்னப்பா, நீ தைரியசாலி. நான் அப்படியா? வாங்க பூர்ணி. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. பரவாயில்லம்மா, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. எங்க நீங்களாவது உங்க அம்மா அப்பா பத்தி யோசிக்கலாம்ல? இப்படி வந்து நிக்கீங்க. அவன் தான் ஏதோ ஒரு தைரியத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னா நீங்களாவது எடுத்து சொல்லலாம்லாங்க. உங்க அப்பா அம்மாவும் பாவம் தானே. அவன் பையன் சரியா போச்சு, நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா? கிருஷ்ணா இருல, ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லி பாக்க. நீங்க 2 பேரும் பண்றதுமே தப்பு. ஹலோ, என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? பேரண்ட்ஸ் சம்மதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு முடியாம தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன, பையன் அவன் தான் யோசிக்கல, பொண்ணு நீயாவது யோசிக்கணுங்கிறது? பையன் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான்.
பொம்பளை பிள்ளைகளுக்கும் மனசு இருக்கு. காலம் பூரா பொம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும்னே நினைச்சு வாழ்ந்தீங்களோ? அப்படி இல்லைங்க, பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம், அதான் கேட்டேனா. ஓஹோ, மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேரு பொறுப்பு இல்லாதவங்க, அப்பா அம்மா மேல அன்பு இல்லாதவங்கன்னு அர்த்தமா? அவங்க ஒன்றும் வேணுக்குமே இந்த முடிவுக்கு வரல, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிருச்சு. என்ன எதுக்குன்னு எப்படி தைரியம் இல்லாத ஆளெல்லாம் கூட வச்சிருக்கிய? அண்ணனா? சிவா, என்னல இந்த பிள்ளை அண்ணனு கூப்பிடுது? வாய வச்சுக்கிட்டு சும்மா இரியம்ல, தேவையில்லாததை பேசி வம்புல மாட்டிக்கிட்ட. நான் லவ் பண்ண பிள்ளையோட ஃப்ரெண்ட் இவங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. நீ லூசு மாதிரி பேசி வம்பெடுத்துட்டு இருக்க. யாத்தையும் தெரியாம பேசிட்டு இருந்தல. சரி, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிக்கிடுது. சாரி பூரணி, அவனே வந்துட்டு பதட்டத்துல இருந்தானா, என்ன பேசன்னு தெரியாம பேசிட்டான். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். அந்த தாத்தா கிட்ட தானே எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆமாம்மா. இந்தாங்க சார். என்னதுமா? பொண்ணோட ஆதார் கார்டு, பெர்த் சர்டிபிகேட் எல்லா டீட்டெயிலும் இருக்கு. ஓகே ஓகே, சரி சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா. இப்போ வந்துருவா சார். சரி, நான் கிளம்புது. என்ன, நான் போய் மண்டபத்துல இருக்கணும், அப்பதான் என் மேல யாருக்கும் டவுட் வராது. அவ அங்க இருந்து வரும்போது நான் அங்க இல்ல அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, நான் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன். ஓகேவா? ஓகேம்மா, ரொம்ப நன்றி இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேண்ணா. சரி, நான் கிளம்புறேன். ஏ சிவா, இந்த பிள்ளையோட ஃப்ரெண்டையா நீ கல்யாணம் பண்ண போற? அவங்க ஃப்ரெண்டை நான் கல்யாணம் பண்ணிக்கல சிவா, நான் லவ் பண்ண பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அவங்க. சரி, ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு என்னமோ சரியா படல. ஏன் அப்படி சொல்ற? சாவி எங்க விட்டேன்? அதுக்கு இல்ல, ஒரு பிள்ளையோட ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத வச்சுதான் ஒரு பிள்ளையோட குணத்தை கணிக்கலாம். இந்த பிள்ளை பேச பார்க்கவே பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைனா அமைதியா அடக்கமா இருக்க இடம் தெரியாம இருக்கணும்னு கண்டிருக்கு. இது என்னடானா என்ன கத்துது. இது கூட பழகுன அந்த பிள்ளைலாம் நீ கல்யாணம் முடிச்சனா உன் வாழ்க்கை கஷ்டம் தான்டே, பாத்துக்கோ. ஏன் பொம்பளை பிள்ளை கத்தி பேசக்கூடாதோ? என்ன என்னமோ நான் ஏதோ தப்பானவா மாதிரியும், அதனால என் ஃப்ரெண்டு நான் கெடுத்து வச்சிருக்க மாதிரியும், உங்க ஃப்ரெண்ட் அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு அவர் வாழ்க்கையை நாசமா போற மாதிரியும் பேசுறீங்க. இல்லங்க, நான் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க இன்னும் போகலையோ? தைரியம் இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேசி பழங்க. ஒரு ஆள் போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசலாம். என்ன புத்தி? உங்க புத்தி தான் முதல்ல சரியில்லை. நீங்க சொன்ன மாதிரி கூட பழகுற ஃப்ரெண்டோட குணத்தை வச்சுதான் அந்த பிள்ளையோட குணத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, உங்க கூட பழகுற மாதிரி அந்த அண்ணன் இல்லையே. உங்களுக்கு இருக்க மாதிரி பிற்போக்கு தரமான புத்தி ஒன்னும் அந்த அண்ணன்ட்ட இல்ல. காதலிச்ச பிள்ளைய எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாதுன்னு நினைக்க அந்த அண்ணன் எங்க, நீங்க எங்க? நீங்களாம் அந்த அண்ணன் கூட சேர்ந்தா உங்க புத்தி தான் அவருக்கு வரும். முதல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு தூர போங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுது அப்படின்னீங்க. ஏன் பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு என்ன ரூல்ஸ் எங்களுக்கு மட்டும்? நான் தப்பான பேச்சு பேசணும்னா மட்டும்தான் நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும். வருஷம் இத்தனை ஆயிடுச்சு. இந்த 2025 உங்களை மாதிரி ஆட்களும் இந்த நாட்டுல உலகத்தானே செய்தாங்க. உங்களை மாதிரி பூமரங்கள் தான் இந்த நாட்டையே கெடுத்து வைக்குது. இங்க இருக்க நான் அங்குல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வயசு 28 தான் ஆகுது. அப்படியா? போட்டிருக்க சட்டையும் பேசுற பேச்சும் பார்த்தா 58 மாதிரி இருக்கு. வெறும் பூமர். என் ஃப்ரெண்ட் இப்ப இங்க வருவா, அவ கிட்ட நீங்க யோசிச்சிருக்கலாம்ல, அப்படி செஞ்சிருக்கலாம்ல, இப்படி செஞ்சிருக்கலாம்ல, நீங்க பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்க வீடு எங்கன்னு தேடி வந்து சண்டை போடுவேன். உங்க அட்வைஸ் எல்லாம் உங்களோட வச்சுக்கணும். அந்த பிள்ளைய பாவம் நான் பூரா அழுதுட்டே இருந்திருக்கா. ஐயோ தப்பு பண்ண போறமேன்னு. இந்த அண்ணன் மேல வச்சிருந்த லவ்னால மட்டும்தான் அவ வாரா. அவளுக்கே பேரண்ட்ஸை விட்டுட்டு ஏமாத்திட்டு வாரமேங்கன்னு கில்ட்டி ஃபீலிங்ல நைட்டு பூரா அழுதுருக்கா. மேற்கொண்டு அவகிட்ட இந்த பூமரத்தனத்தை காட்டி ஏதாவது அட்வைஸ் பண்ணோம்னு பேசி அவ மனசை கஷ்டப்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. மனசே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்கிய? முதல்ல இந்த ஆள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. சாரி பூரணி, தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் பாவம் மனசுல இருக்கிறத அப்படியே பேசிட்டான். மனசுல இவ்வளவு அழுக்கு இருக்கோ அவருக்கு? நாடு எவ்வளவு முன்னேறினாலும் இந்த மாதிரி ஆட்களால பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. இவ எந்த ஊருக்காரியில இந்த கிளி கிழிச்சிட்டு போறா? சும்மா இரியம்ல என்னத்தையாவது பேசிட்டு மாட்டிட்டு முழிக்கா. ஆனா இவளை கெட்டுதவன் செத்தாம்ல. எத்தையும் வாராளன்னு ஒரு பாத்துக்கிட்டதே, அது வேற. பயமா இருக்கும்ல, பேசியிலே பின்னாடி வந்து நின்னுட்டா பத்தியா? உன்னை என்ன சொல்லனே தெரியல கிருஷ்ணா, எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்க. போல நீ ஒருத்தன். அந்த பிள்ளை பேசின பேச்சுல எனக்கு காதையே அடைச்சு போச்சு. 5 நிமிஷத்துல கடுகு வெடிச்ச மாதிரி வெடிச்சிட்டு போயிட்டால. எங்க அம்மா கூட என்னை இந்த திட்டுனது இல்லல. மைனியோ, மண்டபம் நல்லா பெருசா இருக்கே, அலங்காரம்லாம் அழகா இருக்குது. ஆமா மீனா, பாத்தியா இங்கே இப்படின்னா பிரியாணி என்ன ருசியா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி. கடவுளே, பிரியாணி முகத்துல 2 பேரும் கிளம்பி வந்துட்டாலுவோ. எனக்கு கை கால்லாம் நடுங்குது. ஏதோ ஒரு தைரியத்துல சான்சி ராணி மாதிரி நான் பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நிற்கும் போது அடிவேர்லாம் புளிய கரைச்சு குழம்பு வைக்கி. நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் தெய்வமே. மைனியோ, மேல பார்த்து என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்ல மீனா, மழை பெய்த மாதிரி இருக்கு பத்தியா? வாங்க மண்டபத்துக்குள்ள போவோம். சரி மீனியா, வாங்க சீக்கிரம் போவோம். அப்புறம் மீனா, நாள்படி உங்க 2 பேத்துக்குமே நான் சொல்லிக்கிட்டேன். நான் என்னென்ன சொல்லணும் எல்லாத்தையும் அப்படியே கேட்கணும், சரியா? என்ன சின்ன பண்ணி, பிரியாணி ஓசில தரம்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்க நீ சொன்னா நாங்க கேட்காம போவோமா? அதான் நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு மட்டும் கேட்கணும். நாள்படி இடையிலேயே எதுக்கு யா இப்படி அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டீன்னு வைங்களேன், அப்புறம் பிரியாணியே கிடைக்காது. பாதியிலே விட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிருவேன். சே அப்படி சொல்ல சின்ன பண்ணி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரி வாங்க, முதல்ல 3 வருமா சேர்ந்து போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம்.
இனியும் பொண்ணை கூட பிறகு பாத்துக்கலாம் இனியும் பிரியாணி சூடாயிட்டுனா சாப்பிட முடியாதுல. இந்த பிரியாணிக்கு பிறந்தவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது போலயே. ஏன் மீனா, அதெல்லாம் ஒன்றும் நேரம் ஆகாது. நம்ம நேரா போன உடனே சாப்பிட போனோம்னா நல்லாவா இருக்கும்? ஒரு 8 போய் பொண்ணை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் மெதுவா சாப்பிட போனா தானே ஒரு மரியாதையா இருக்கும். அதுவும் சரிதா மீனா, நம்ம எங்க போனாலும் கெத்தா இருக்கணும். போன உடனே பிரியாணி எங்கன்னு கேட்டா நல்லாவா இருக்கும். அதனால நம்ம சாப்பிட வந்த மாதிரியே காட்டிக்கிட கூடாது. அதான் நமக்கு கௌரவம். யாராவது 1-2 பேரும் லேசா சாப்பிடுற இடத்துக்கு போக பத்தி அவ பேர்த்தையே இருந்தாலும் நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடணும். நம்ம தான் முதல்ல போனோம்னு இருக்க கூடாது. சரியா? சரிக்கா. சரி வாங்க போவோம். எம்மா என்ன மக்களே, என்ன வாரேன். பூர்ணி வந்துட்டாலாமா? அவ இன்னும் வரல டீ. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாயா? ஒத்தையிலேயே நிக்க ஒரு மாதிரி இருக்குமா. நான் ரூமுக்காவது போட்டா? ரூமுக்கா போற? எல்லாரும் வருவாவுல டீ. நீ உள்ள போய் இருந்துகிட்டனா? எல்லாரும் இருக்கதாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரூம்லயாவது போய் நிம்மதியா இருப்பேன். சரி எப்போ போ. மகா பூர்ணி வந்துட்டியா? உன்னையத்தான் உன் ஃப்ரெண்டு காணும் தேடிட்டடக்கா. கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுத்தே. சரி போ. நீங்க 2 பேரும் போய் ரூம்ல இருங்க. சரித்தே. அப்பா, நிச்சயதார்த்த விட இது கல்யாண விடனக்கா கிராண்டா இருக்கமே. நீ ஆமா இருக்கலாம். சின்ன பொண்ணு, சமூகம் பெரிய இடம் போல. ஆமாக்கா, நல்ல வசதியான குடும்பம் பாத்துக்கோங்க. அதான் நிச்சயதார்த்தத்தையே இவ்வளவு கிராண்டா வைக்காவ. சரி நல்லதானே. இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்ததே இல்ல. நம்ம தெருக்காரியெல்லாம் கல்யாணத்தை கூட இவ்வளவு பெருசா வைக்க மாட்டாள்வ. இங்க பார்த்தா நிச்சயதார்த்தமே இவ்வளவு கிராண்டா அலங்காரம் பண்ணி எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அப்ப சாப்பாட்டு விஷயத்துல எந்த குறையும் இருக்காது. ஆமா ஆமா. வாங்க வாங்க. யாத்தே, இது அந்த பிள்ளையோட அம்மா தானே? ஹோட்டல்ல வச்சு சண்டை போடும்போது ஒரு தடவை பார்த்தது. பார்த்தா கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிரும். நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அந்த மணமகள் அறைன்னு போட்டிருக்கு. மகா அங்கதான் இருக்கணும். நேரா அங்க போயிட வேண்டியதான். ஆள் ஒரு புதுசா இருக்கு. யாருன்னு தெரியலையே. அந்த பச்சை சேலை எடுத்திருக்க பொம்பளை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. யாரா இருந்தா என்ன, வந்தவள வாங்கன்னு கேட்டணும். இருந்தாலும் மனசு உறுத்துதே. எந்த தெருவு என்ன எதுனாவது கேட்போமா? வாங்கம்மா. அம்மா நீங்க எந்த ஊரு? எனக்கு உள்ளூர் தான்க்கா. இவளுக்கு தான் பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்கு. எக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. பிற வெளியூர்ல கட்டி கொடுத்தவா இங்க வந்து திங்க வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாவளா? உள்ளது தானே சொன்னேன் மீனா. உங்களை பத்தி கேட்டா உங்களை பத்தி மட்டும் சொல்லுங்கக்கா. ஏன் என்னையெல்லாம் இழுக்கிய? சரி தாயா, உன்னை பத்தி கேட்கல, நீயே சொல்லிக்க. எக்கா என்னை வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்குதான். ஆனா எங்க மைனியோட அக்கா அம்மாவளுக்கு தான் இங்க நிச்சயதார்த்தம். அதுக்கு தான் வந்திருக்கேன் நானும். மைனியோட அக்கா அம்மாவளுக்கா? இல்ல எங்க அண்ணன் முண்டாட்டி இருக்கால எங்க மைனி, அந்த மைனியோட கூட படிச்ச ஃப்ரெண்டோட அக்கா அம்மாவளுக்கு நிச்சயதார்த்தம். ஐயா அப்படியா? உங்க மைனியும் எந்த ஊருமா? அந்த ஊர் தானா? எங்க மைனிக்கு திருநெல்வேலிக்க. அப்படியா? சரி. உங்க மைனியோட ஃப்ரெண்டு பேர் தெரியுமா? தெரியலையக்கா. கூட படிச்ச பிள்ளைன்னு தான் சொன்னாவோ. கூட படிச்ச பிள்ளைக்கு அக்கா அம்மாவளுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னாவ. ஏன்க்கா இவ்வளவு தூரம் துருவி கேள்வி கேட்கிய? நீங்க கேட்கறத பார்த்தா உங்களுக்கும் இந்த நிச்சயதார்த்த வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது போல. எங்களோட ஜாயிண்டா இருந்துகிட்டு சாப்பிடலாம்னு பாக்கியலோ? அப்படியெல்லாம் சாப்பிட்டதுக்காண்டி அலைதாள் நான் கிடையாதுமா. ஏன் அவளுக்கு தான் அங்க நிச்சயதார்த்தம். எங்க வீட்டு ஃபங்க்ஷன்லயே நான் எதுக்கு திருட்டுத்தனமா திங்கணும்? அப்படியாக்கா? சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டெக்கரேஷன்லாம் நல்லா அழகா பண்ணிருக்கீங்களக்கா. நிச்சயதார்த்த வீடு மாதிரியே இல்ல, கல்யாண வீடு மாதிரி இருக்கே. ஆமாம்மா, ஒரே பொண்ணுல அதான் கொஞ்சம் கிராண்டா வச்சிருக்கோம். அப்ப உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் எங்க மைனி. நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்னாக்கா. அதாம்மா எனக்கும் புரியல. என் கூட பிறந்தவா அக்கா ஒருத்தி இருக்கா. தங்கச்சின்னா எங்க சித்தி மாவா மட்டும்தான் இருக்கா. அவளுக்கும் திருநெல்வேலி ஊரை பார்த்ததே கிடையாது. அவ ஊட்டியில இருக்கா. நீங்க யார சொல்லியே என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க மைனி யாருன்னு காட்டுதியாமா? எனக்கு தெரியுதான்னு பாக்கேன். அவ்வளவுதானக்கா? நான் எங்களுக்கு பின்னாடி தானே நிக்காவோ எங்க மைனி. நீங்களே ஓட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லையம்மா. இல்லையா சின்ன பொண்ணே? காணல. இவ எங்க போனா? விசையா, ஒரு நிமிஷம் இங்க வா. அண்ணா வாரந்தே. ஏன் மீனா, உங்க மைனிக்காரி இங்க தானே நின்னா, அதுக்குள்ள எங்க போனா? தெரியலக்கா, நானும் உங்க கூடயே தானே நிக்கேன். ஆமா, அந்த பொம்பளை சொல்லிட்டு போறது பாத்தியா? அதுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சியா, அது ஊட்டியில இருக்கான். இவ பிறகு என் கூட படிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்க மைனிக்காரி ஊட்டியில படிச்சாலாக்கும். இல்லையக்கா, திருநெல்வேலியில இருந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா எங்க அண்ணன், அவ்வளவுதான் தெரியும். ஊட்டியில படிச்சிருக்கா வச்சிருக்கான்னு எங்க அண்ணன் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் தெரியுது மீனா. அதான் அவ நம்மள நைஸா கட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்கயோ. மண்டபத்துக்குள்ள இருப்பாவளா வெளியில போயிருப்பாவளாக்கா? உள்ளதான் கிடப்பா. அவளாவது பிரியாணி திங்காம போறதாவது. வா போய் தேடுவோம். சரிக்கா. பூரணி, என்னோடது எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டியோ? ஆமா மகா, எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அந்த அண்ணனும் ரெடியா நிக்காங்க. நீ போக வேண்டியதான், தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி. பூரணி, பயமா இருக்கு பூரணி. அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ணோம்லண்ணா. எங்க அப்பாவும் அம்மாவும் காலையில இருந்து சிரிச்ச முகமா எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காவோ தெரியுமா? நான் இங்க இருந்து போன பிறகு எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன ஆவோ பூரணி? கஷ்டம்தான் மகா, நம்ம பண்றது தப்பு தான். நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சாலும் என்னைக்குனாலும் அம்மா அப்பாவோட நீ சேர்ந்துக்கலாம். அது உன் அம்மா உன் அப்பா, அதை யாரும் மறுத்து பேச போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இன்னொருத்தரோட உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா இனி என்னைக்குமே நீ அந்த அண்ணன் நான் நினைச்சு பார்க்கவே கூடாது. மனசார நினைக்கிறது கூட தப்பாயிரும். பரவாயில்லையா? உன்னால அது முடியும்னா நீ இந்த நிச்சயத்துக்கு ஓகே பண்ணிட்டு அப்பா அம்மா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ ஒண்ணு கெட்டு போல. உன் முடிவை மாத்தனாலும் மாத்திக்கோ. நான் தடை சொல்லவே மாட்டேன். அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, அதனால எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னு ஒரு ஃபோன் பண்ணி அந்த அண்ணனுக்கு சொல்லிடு.
ப்ராப்ளம் சால்வ்டு. நீ நினைச்ச மாதிரி அம்மா அப்பாவோடய நிம்மதியா இருந்துக்கோ. ஓகேவா? நான் கால் பண்ணி தரட்டுமா? பூரணி, ஒரு பேச்சுக்கு கூட நான் இன்னொருத்தரோட கல்யாணம் ஆக போறேன்னு சொல்லாத பூரணி. அதை என்னால ஏத்துக்கிடவே முடியாது. இவ்வளவு தூரம் அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படி மகா நீ அடுத்தவங்களோட வாழ முடியும்? எனக்கு வாழவே பிடிக்காது பூரணி. செத்துடலாமான்னு இருக்கு. யாரு சாவேண்டா, வாழ்ந்தா போதும். ஏக்கா நீங்க தானோ, நான் பயந்தே போயிட்டேன் வேற யாரோன்னு. அதையான் கேட்க, உனக்கு மேல எனக்கு பயமா இருக்கு. பாக்குறதுக்கு தைரியமா தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ள கிடுகிடுன்னு நடிக்கிட்டு கிடக்கேன். இவளை எப்படி இங்க இருந்து கூட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சேர்க்க போறனோ தெரியல. என்னக்கா நீங்களே எப்படி பயந்தா எப்படி? உங்களை மாதிரி தைரியமான ஆளை நம்பிதான் நாங்களே இருக்கோம். இப்படி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிருங்க. சரி மகா, கிளம்பு. ஏக்கா அக்கா சுக்கானுக்கு இருக்க நேரம் இல்ல மகா. போய் உடனே இந்த சேலையெல்லாம் மாத்திட்டு எப்பவும் உடுத்தத உடுப்ப உடுத்திட்டு வா. இந்த சேலை நகையெல்லாம் போட்டுட்டு அங்க அப்படி ஓட முடியாது. ஏக்கா நான் வேற ட்ரெஸ் கொண்டு வரலையே. மகா, எப்படி நீ போகும்போது வேற ட்ரெஸ் தேவைப்படும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ இதையெல்லாம் யோசிச்சு எடுத்துட்டு வரக்கூடிய ஆளும் கிடையாதுங்கிறதும் தெரியும். அதனால என் ட்ரெஸ் ஃபேன் ஷர்ட் ஒன்று வச்சிருக்கேன், அந்த சர்வேல எடுத்து போட்டு போ. பூரணி சீக்கிரம் கிளம்பு மகா, நேரம் ஆயிட்டு. அந்த அக்கா வேற வந்துட்டாங்க பாரு. அப்புறம் ட்ரெஸ்ஸோடய ஒரு கண்ணாடியும் வச்சிருக்கேன், அது போடாம போயிடாது. அது போட்டாதான் முகம் கொஞ்சமாவது மறையும், அப்பதான் யாருக்கும் தெரியாது. பாவம் என்னம்மா அந்த பிள்ளை தைரியமே இல்லாம இருக்கால இப்படி. ஆமாக்கா, நேற்று ராத்திரி பூரா ஒரே அழுக. இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து ஒரே புலம்பல். வீட்டை நினைச்சு ரொம்ப கவலைப்படுதா. சரி என்ன செய்ய, கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிரும். நீங்க மட்டும் தனியாவாக்கா வந்தீங்க? தனியா எங்க வர முடியுது, கூடயே ஒரு முட்டா பிசையும் முரட்டு பிசையும் கூட்டு தான் வந்திருக்கேன். அவ்வளோ ரெண்டு பேரும் எனக்கு இருக்குது பலமா பலவீனமானு தெரியல. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நீதான்ப்பா காப்பாத்தணும்னு அவளையும் கூட்டு வந்துட்டேன். என்ன ஆக போதோ எனக்கே தெரியாது. சின்ன பொண்ணு யான் அலுமடி இப்படி டக்குன்னு வந்து கத்துதியா, பயந்துட்டோம்ல. ஆமா, நீ அப்படியே பயந்து நடந்தவ தானே. எங்களை அந்த ஆளை விட்டுட்டு வந்துட்டேன், வழி தெரியாம சுத்திட்டு வரேன் தெரியுமா? இப்போ கூட அந்த கதவு எடுக்கல, உன் சேல கலர் தெய்வம் தான் ரெண்டு பேரும் உள்ள வரோம். இல்லாட்டா இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருப்போம். எங்க போனான்னு தேடிக்கிட்டு. சரிக்கா, எப்படியே வந்துட்டீல்ல. நீங்க அந்த பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி ஓ பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அந்த கேப்ல போய் பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துருமே அப்படின்ட்டு நான் அங்கிட்டு வந்துட்டேன். எங்களையும் கூட்டிட்டே வந்திருக்கலாம்ல மைனி, எங்களுக்கு இங்க இடம் தெரியுமா? சரி விடு மீனா, அதான் வந்தாச்சுல. பூரணி, நான் சொன்னோம்ல ரெண்டு பேரை கூட்டு வந்தோம்னு, அது இந்த ரெண்டு பேர் தான். சரிக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீதான் கல்யாணம் பண்ணாமா? நல்ல ஐடியாவா இருக்க, அப்படியே சொல்லிடுவோம். இல்லக்கா, அது வந்து இரு பூரணி, நான் சொல்லிக்கிட்டேன். இந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணு மீனா. அப்படியா? நல்ல முகலட்சணமா அழகா இருக்காளே. இக்கா நான் வந்து பூரணி, ரெண்டு பேருக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல, அமைதியா இரு பேசாம. சரிக்கா. இக்கா நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப போலாமா? சின்ன பொண்ணு, இந்த பிள்ளை யாரு? யாத்தே, இப்ப இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பன்னு தெரியலையே. அந்த பிள்ளையும் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான்க்கா. தெரிஞ்ச பிள்ளையா? சரி. அம்மா எங்க போகணும்னு கூப்பிடுது? அது வந்து இந்த ஐயோ கடவுளே, ஏதாவது பொருந்துற மாதிரி ஒரு பொய்ய சொல்லணுமே. அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கா. நான் முக்கியமான பிளவுஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதான் அவளை போய் எடுத்துட்டு வர சொன்னேன். துணைக்கு யாராவது வேணுமேன்னு தான் அவ சின்ன பொண்ணக்காவை கூப்பிடுதா. அப்படின்னாலும் உங்க வீட்டுல யாராவது போய் எடுத்துட்டு வர சொல்லாமலாமா அந்த பிள்ளை அனுப்புறதுக்கு? வீட்டுல எல்லாரும் பிஸியா இருக்காவோக்கா. அதோட எங்க அம்மாட்ட நான் பிளவுஸை மறந்து வச்சிட்டேன்னு சொன்னா எங்க அம்மா என்ன ஏசுவல்ல. அதான் என் ஃப்ரெண்டு அனுப்புதேன். ஓ அப்படியா? சரி. நீ பொறுப்பா இருக்கலாம்லாமா? எல்லா துணிமணியும் எடுத்து வைக்கிற, பிளவுஸை மறந்து வச்சுட்டு வரலாமா? மறந்துட்டோம்க்கா, என்ன செய்ய. சரி விடுங்க சந்தியக்கா, சின்ன பிள்ளை தானே. கல்யாணம் ஆனா நம்மளே எத்தனை விஷயத்த மறக்கும். பாவம் பதட்டத்துல மறந்து வச்சுட்டு வந்திருப்பா. என்ன நம்பிட்டால்வோ, இவள்வளை ஏமாத்தது இவ்வளவு சுலபம்னு தெரியாம போச்சு நமக்கு. ஆமா மீனா, பாவம். சரி வாங்க, நம்ம எல்லாருமா போய் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு வருவோம். மைனியோ, நாங்க எதுக்கு? நாங்க ரெண்டு பேரும் இங்கனே இருக்கமே அந்த பிள்ளை கூட. நீங்க என்ன போய் எடுத்துட்டு வாங்க. யாத்தே, கதை கந்தலாயிரும் போலயே. இவள்வளை மட்டும் இங்க விட்டுட்டு போனேன் அப்படின்னா பொண்ணை கண்ணுன்னு தேடும் போது கண்டிப்பா என் பேரை சொல்லி என் வீட்டையே காட்டி கொடுத்துருவாள்வோ. பிறகு கடத்தல் கேஸ்ல என்னை உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. பத்தா குறைக்க என் மாமியாலே சாச்சி சொல்வா இவதான் கடத்திட்டான்னு. என்னனையாவது இவளையும் கூட கூட்டு போயிடணும். அமைதியா பேசக்கூடாது, கொஞ்சம் டெரரா பேசுவோம், அப்பதான் வருவாள்வோ. மீனா, நான் உன்ன முதல்ல என்ன சொன்னேன்? நான் சொல்லதெல்லாம் கேட்டாதான் நீங்க கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரும்னு சொன்னோம்ல. ஆமா மைனியோ, ஆனா இது லாஜிக்கே இல்லாம இருக்க. நீங்க போய் பிளவுஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ஏன் கூட வரணும்? கூட வந்தா பிரியாணி, வராட்டா எப்படியோ போனின்னு போய்கிட்டே இருப்பேன். என்ன சின்ன பண்ணி இப்படி எல்லாம் பேசுத? நீ சொல்லி நாங்க கேட்காம இருப்போமா? ஆமா மைனியோ, வாங்க உடனே கிளம்புவோம். அப்பாடா, பயந்துட்டாள்வோ. பூரணி, பிரவாசம் எந்த பக்கமா இருக்கு? இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு குவாடி மாதிரி போகும்க்கா. அங்க யாருமே ரொம்ப நடமாட மாட்டாங்க. அந்த வழியா போனீங்கன்னு வைங்களேன், அந்த சைடு போகும்போதே ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துரும். அங்க இருந்து நீங்க போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ்மா. ஏன் மீனா, உங்க மைனி கறி நடந்துக்கிறதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுதுல்ல? எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது. ஆனா கேள்வி கேட்டா பிரியாணி கிடைக்காது போலயே. அதனால நம்ம அமைதியா இருந்துக்கிறதே நமக்கு நல்லது. அதுவும் சரிதான். சரி சாந்தியக்கா, மீனா வாங்க, 4 பேரும் போவோம். நாங்க வாரம் பூரணி, பாத்துக்கோ என்ன. சரிக்கா. பூரணி, எங்க அம்மா அப்பாக்கு நீ தான் ஆறுதலா இருக்கணும். பூரணி, நீ கவலைப்படாத மகா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். நீ சீக்கிரமா போ, கிளம்பு. சரி, நீ நம்ம இங்க நிக்க கூடாது. ஆளோட ஆள போய் நின்னுக்கிடுவோம்.
சரி மீனா சாந்தியக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த கடைக்கிட்ட நில்லுங்க, நாங்க பக்கத்துல தான் வீடு, போய் சட்டை எடுத்துட்டு வந்துருந்தோம். சரியா? என்ன பேசிய மைனியோ, நாங்க அப்ப அங்க மண்டபத்திலே இருந்திருப்போம்ல, எதுக்கு எங்களை இங்க வரைக்கும் கூட்டியாந்திய? ஆமா, விளையாட்டு காட்டி தரக்கா, சின்ன பிள்ளைல வச்சு விளையாடுதானக்கா. ஏக்கா கோவப்படாதியக்கா, நாங்க இங்க பக்கத்துல 2 எட்டு தான் போகணும், அதுக்கு போய் உங்க 2 பேரையும் அலக்கழிக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். அதான் நாங்களும் சொல்லணும், அப்ப எங்களை மண்டபத்திலே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அதுல ஒரு விஷயம் இருக்குக்கா, நான் சொல்லுதேன் என்னன்னு. என்னதான் விஷயம்னு முதல்ல சொல்லுங்க மைனியோ. இன்னொரு விஷயம் என்ன நடந்தது தெரியுமா? பொண்ணோட அம்மா கிட்டே நாங்க பேசணும். அவளுக்கு இருக்கதே ஒரே தங்கச்சி தானா, அந்த தங்கச்சி ஊட்டியில இருக்காளாம். இது வரைக்கும் அவ திருநெல்வேலிக்கு வந்ததே கிடையாதான். சரி, அதனால என்ன? ஏன் மைனி, நீங்க தானே சொன்னீங்க உங்க கூட படிச்ச பிள்ளையோட அக்கா மவளுக்கு கல்யாணம்னு. அவ அக்காவே சொல்லிட்டாவோ எனக்கு திருநெல்வேலியில ஒரு தங்கச்சியும் கிடையாது அப்படின்னு. பிறகு நீங்க எந்த தங்கச்சியை சொன்னீங்க? அது வந்து நான் உனக்கு விவரமா சொல்லுதேன் போரு, நான் சட்டை எடுத்துட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். 2 பேரும் இங்க நின்னுங்க செத்த நேரம். ஏதாவது மாறி மாறி கேட்டு நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிரியாணி கிடைக்காது பாத்துக்கோங்க. கோவப்படாது சின்ன பொண்ணு, விவரம் தானே கேட்டோம், பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படியா? நானும் மனுஷி தானக்கா, எத்தனை டென்ஷனை தான் தாங்குவேன். கொஞ்சம் பொறுமையா அங்க நில்லுங்க, திரும்பவும் வருவேன், ஒரு 10 நிமிஷம் தான். சரியா? சரி மைனியும் டென்ஷன் ஆகாதே, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்கனே நிக்கோம். சரி, அப்படியே நில்லுங்க, வாரேன். மகா வாமா போவோம். சரிக்கா. மீனாலு, இவ ஏதோ சரியில்லை பாத்துக்க, ஏதோ கல்லாணி வேலை பாக்கா, நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டுக்கா, கேட்டாலும் சரியா பதில் வர மாட்டுக்கு. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. உள்ளத உள்ளபடியே பேச மாட்டுக்கா, முழுங்கி முழுங்கி பதில் சொல்லுதா பாருங்க. நம்மளை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணுதாலான்னு தெரியலையே. சே, நீங்க எவ்வளவு டெரர் பீஸ், உங்களை வச்செல்லாம் காமெடி பண்ண முடியுமாக்கா? டெரர் தான், என்ன செய்ய, ஒண்ணு அதிர்ந்து பேச வழி இல்ல. இன்னைக்கு அவ காட்டுல மழை பெய்யுது, பிரியாணி அவ தான் வாங்கி தரேன் இருக்கா, அதுக்காண்டி நம்ம வாயை பத்திட்டு இருக்க வேண்டியிருக்கு. மத்த நாளா இருந்தது அப்படின்னா நான் தான் அவளை அதட்டிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னமோ அவளுக்கு காலம் அவ என்னை அதட்டிட்டு தெரியுதா. சரி, கொஞ்ச நேரம் தானே, சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சோத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவட்ட பேசிக்கலாம்னு தான் இருக்கேன். நானும் அதுக்காண்டி தான்க்கா அமைதியா இருக்கேன். வீட்டுக்கு போனது இவ வந்த வரத்தெல்லாம் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மிரட்டிட்டே தெரியுதா பத்தியில. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் தான், போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவோம். நிக்க சொல்லிட்டு போயிட்டா, நீ எவ்வளவு நேரம் நிக்கணுமோ தெரியல. சரி, சும்மாவே எங்க நிக்க, எலுமிச்சம்பழம்லாம் நிறைய வச்சிருக்காரு இந்த தாத்தா, ஒரு சர்பத்து குடிப்போமா? குடிப்போம்க்கா. ரூபா வச்சிருக்கியா கையில? நான் மணி பரிசை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயா, நானும்லாக்கா வச்சுட்டு வந்துட்டேன், மொய் வைக்கிறதுக்கு அவசியம் இல்ல பத்தியில. அந்த அன்னைக்கு தான் எங்க அம்மா ரூபாயெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டா. அந்தால நானும் ஒண்ணுமே எடுக்காமலாம் வந்துட்டேன். ஐயா, அப்படியா? அப்ப சரி, அப்படியே நிப்போம். ஒரு கிளாஸ் தண்ணி வேணா வாங்கி ஓசில தருவாருன்னா வாங்கி குடிப்போம். சரிக்கா, கேட்டு பாக்கேன். புல்லாதவா, ஒரு பைசா விட மாட்டா. பரிசு எடுக்காம எவ்வளவு வெளியில வருவாளா? வச்சுக்கிட்டே இல்லம்பா, ஒரு சர்பத்து வாங்கி கொடுத்தா என்ன குடியா முடிக்கணும் இருக்கு. தம்பி எவ்வளவு நேரம், ஒன்னும் சீக்கிரம் வர சொல்லுங்க. இந்த வந்துட்டே இருக்காங்க சார், இப்போ வந்துருவாங்க. சிவா, கிருஷ்ணா, நீ இங்க வந்துட்டு போல. நான் எங்கக்கா வந்தேன், இவன் தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். லட்சுமி அக்கா மூஞ்சி அப்படியே இருக்க. ஏக்கா, நீ யாராவதுக்கா கூட்டிட்டு வந்துட்டீங்களா மகாவ? பயப்படாதே, கூட்டிட்டு வந்தாச்சு. எம்மா மின்னலு, வா, இப்படி பயந்துகிட்டே அங்கேயே நின்னா இப்படி. மகா, ரொம்ப தேங்க்ஸ் மகா, வராம போயிருவியோன்னு பயந்துட்டே ஒரு நிமிஷம். சரி தம்பி, பொண்ணு வந்தாச்சுல, சீக்கிரம் கல்யாணம் முடிக்க பாருங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. சார், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் கரெக்டா ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு தம்பி, அதுக்குள்ள நீங்க கையெழுத்தெல்லாம் போட்டு முடிக்கணும். கொஞ்சம் பொறுங்க சார் ப்ளீஸ். இன்னும் என்னப்பா பொறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் அந்த பொண்ணு வந்துட்டுல. சார், ஒரு 5 நிமிஷம் சார் ப்ளீஸ். சரி சரி, சீக்கிரம். கிருஷ்ணா, நம்ம வரையில ஒரு பையன் வந்துட்டு கொடுத்தோம்ல, அது எங்க வச்ச? அதை பைக்ல தான் வச்சிருக்கேன் சிவா, எதுக்கு கேட்க? அதை எடுத்துட்டு வந்து சின்ன பொண்ணா கட்டக்கூடேன், இரு எடுத்துட்டு வரேன். இதானல? அதேதான். ஏக்கா, அந்த பையில சாரி ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு கூட்டிட்டு வாங்கக்கா மகாவை. எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாத மகா, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. எங்க வேண்டாங்க, இருக்கட்டும். போமா மகா, வாமா, அந்த சைடு மரம் இருக்கு, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோம். ஏக்கா வேண்டாக்கா, எங்க அப்பா என்ன தேடி வந்தாலும் வந்துருவாவ. அதெல்லாம் வரமாட்டாவே, பாத்துக்கிடலாம், 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிராது. ஓடி, அவனை பாரு மாப்பிள்ள மாதிரி இருக்கான், நீயும் பொண்ணு எனக்கா இருக்க வேண்டாமா? வா, போய் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துருவோம். சரிக்கா. ஆனா சிவா, நீ எல்லாம் ஒண்ணும் தெரியாத சின்ன பையனே நினைச்சோம்ல, இவ்வளவு கிரிமினலா இருக்கல, அந்த பையில இவ்வளவு வச்சுதான் கொண்டு வந்தியல. வேற என்ன செய்ய கிருஷ்ணா, நான் மட்டும் பட்டு வெட்டி எல்லாம் உடுத்திட்டு வந்திருக்கேன். என்னைய நம்பி வரவள அப்படியேவா கல்யாணம் பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல. பண்ணுததே திருட்டு கல்யாணம், இதுல இவ்வளவு லாஜிக் பேசுத நீ? சும்மா இருல, நீ வேற. கிளப்பியாச்சுடே, ஆனா பொல்லாத வில்லை இன்னம்லாம் எடுத்து வச்சிருக்கா நீ அவளுக்கு. எங்கக்கா வந்து வரக்கானும்? வந்துருவாடே. ஏன் மகா, சீக்கிரம் வாமா, ரொம்ப தேடுதான் உன்னைய. எக்கா. சரிப்பா, நான் அங்கிட்டு போய் நின்னுக்கிட்டேன், உன் ஆள் வரவும் 2 பேரும் கையெழுத்த போடுங்க. என்ன கிருஷ்ணா, உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை முடிச்சிருமா? ஆஹாக்கா, எனக்கெல்லாம் ஒரு நாள் இப்படி தைரியம் வராது. ஓய், என்ன வெக்கமா? போங்க, எனக்கு வீட்டை நினைச்சு கவலையா இருக்கு. உனக்கு மட்டுமா கவலையா இருக்கு? எனக்கும் தான் கவலையா இருக்கு. கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போன பிறகு எங்க அம்மாட்ட எத்தனை விளக்கமாத்து பூசை வாங்க போறனோ தெரியல. வாங்க.
உன்னையவாது செல்ல பிள்ளைன்னு அடிக்காம விட்டாலும் விட்டுருவா. எங்க அம்மா நாலு சாத்தி சாத்திட்டு தான் விடுவா. என்ன செய்ய போறாளோ தெரியல. நானே பயந்துகிட்டு தான் நிக்கேன். ஏங்க ஸ்கூல் பையன் மாதிரி பேசிய? நேசமா தான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல. நானே தைரியமா இருக்கும்போது நீ இருக்க மாட்டியா? ஒன்னும் கவலைப்படாத மகா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன் சரியா? எதுக்கும் கவலைப்படாம நம்ம மேரேஜ் பண்ணிட்டு நம்ம அப்பா அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒன்னா சேர்ந்துடலாம். ஓகேவா? என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை எந்த குறையும் இல்லாம நல்ல முறையில பாத்துக்கிடுவேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சட்டுப்புட்டுன்னு வேலையை பாருங்க ஆவட்டும். எக்கா காலம் பூரா பேசத்தானே போறிய, இப்ப சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க, அப்பதானே வருஷ காலம் உட்காந்து பேச முடியும். சரிக்கா. சார் இப்ப எல்லாம் ஓகே. ரெடி ஆயாச்சா? இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுங்க 2 பேரும். என்னங்க பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்கோங்க. எம்மா தம்பி 2 பேரும் அச்சதை எடுத்துக்கோங்க. அச்சதையா? என்ன சொல்லிய சார்? நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்க ஆபீசர் தானே? ஏதோ ஐயர் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிய. ரெண்டும் தாம்மா. நான் பண்ணி வைக்க 25வது கல்யாணம் இது. மாப்பிள்ளை தம்பி நேத்தே எங்க வீட்டுக்கு வந்துட்டாருமா. திருமாங்கல்யத்தை கொடுத்து பூஜை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டாப்ல. ஏ அப்பா, இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா அவன்? எப்படி மகா? வாங்க, சரியான கல்லே. சரி 2 பேரும் தான் இருக்கியே, அச்சதை எடுத்துக்கோங்க. நேரத்தோட நல்ல நேரத்துல தாலி கட்டட்டும். திருமாங்கல்யத்தை எடுத்து கெட்டுப்பா. சரி சார். லூசு, ஏன் அழுவுத? அப்பா அம்மா கூட இல்லையேன்னு கவலையா இருக்குங்க. கவலையே படாத. எங்க வீட்டுக்கு போயிட்டு நேரா அப்பா அம்மா கிட்ட போவோம். அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் சரியா? சரிங்க. ஏங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்களா? என்ன கேள்வி இது லூசு? எப்பவும் உன் கூடவே இருக்கணும் தானே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணிருக்கேன். விட்டுருவேனா உன்னைய? என்னாச்சு? பொண்ணு கண்ணு கலங்குத மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல சார், வீட்டை நினைச்சு வருத்தப்படுதா. ஓ அப்படியா? கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதோட நான் 25வது கல்யாணம் பண்ணி வைக்கேன். கல்யாணத்தன்னைக்கு இப்படிதான் எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மாவை நினைச்சா அழும். ஆனா என் கைராசியோ என்னமோ தெரியாது, கல்யாணம் முடிச்சு வச்ச கொஞ்ச நாளையிலேயே தாய் தப்பனோட ஒண்ணு சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்குங்க. அது மாதிரி கடவுளேன்னு நீங்களும் ஒற்றுமையா இருந்து சீக்கிரமே குழந்தை குட்டின்னு பெத்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா உங்களை தேடி ஓடியாந்துருவாங்க. எப்பவும் அப்பா அம்மா ஆசீர்வாதம் உங்களோடையதாமா இருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப பொறுமையா எல்லாமே பண்ணீங்க. இருக்கட்டுப்பா, பரவாயில்ல. இந்த நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு படபடப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் யாரையுமே அவசரப்படுத்த மாட்டேன். சரி, ஏன் வளர்ந்த பொண்ணு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு 2 பேரும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இன்னும் யாரும் வரக்கானோம். நீங்க 2 பேருமே போட்டுட்டீங்களா? இல்ல சார், அதுக்குன்னே ஒரு 2 பேரை ரெடி பண்ணி நிக்க வச்சிருக்கேன் வெளியில. இப்ப போய் கூட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ன? சரிம்மா, கூட்டிட்டு வாங்க. சார், நேத்து அந்த மெட்டியும் கொடுத்திருந்தோம்ல? ஓ ஆமா, ஞாபகம் இல்லப்பா, நான் எடுத்துட்டு வரேன். சிவா, பக்காவா பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணிருக்கேனா நீ? ஒன்னும் தெரியாத பூனை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க நீ? திருமாங்கல்யம் வாங்கியிருக்கான், ஜுவல்ஸ் வாங்கியிருக்கான், சாரி வாங்கியிருக்கான், மெட்டி வாங்கியிருக்கான், ஐயருக்கு சொல்லியிருக்கான். இதெல்லாம் பண்ணிருக்கம்கான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லல. எக்கா, ஏற்கனவே உங்களுக்கு பல டென்ஷன். இதையும் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் எல்லாமே நானே பாத்துக்கிட்டேன். சரி, திடீர்னு சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எப்படிப்பா போய் வாங்கின? கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசுல கொஞ்சம் எடுத்து வாங்கிட்டேன்க்கா. எப்படியும் கிராண்டா கல்யாணம் வைக்க போறது இல்லைன்னு ஆயிட்டு, சரி அவளுக்கு ஜுவல்ஸ் வாங்கிடுவோமே அப்படின்னு வாங்கிட்டேன். மகா, உனக்காவது தெரியுமா இவன் இதெல்லாம் வாங்கியிருக்காம்னு? இல்லக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க வந்த பிறகுதான் எல்லாமே தெரியுது. சரியான ஆளுதான் போ. இந்தாங்க தம்பி மெட்டி, போட்டு விடுங்க. கடவுளேன்னு 2 பேரும் நீடூழி வாழணும். சிவா, இவ்வளவு காணும் பண்ணிருக்கிய. ஒரு கேமராமேனுக்கு சொல்லியிருந்தேன்னா அதுவும் நல்லா இருந்திருக்கும்ல. எக்கா, எம்மா சாட்சி கையெழுத்து போட ஆளை கூட்டுவாங்கம்மா. நான் வந்துட்டேன் சார். சரி சிவா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் மரம் வாங்கிட்டு போய் நின்னுக்கோங்கண்ணே. ஏங்கா? காரணமா தான் சொல்லுதேன். கிருஷ்ணா, நீயும் போய் மறைஞ்சுக்கோ. நானும் ஏங்கா மறைஞ்சு நிக்கணும்? சொன்னா கேளுடே. போய் நீ ஒரு பக்கம் மறைஞ்சு நின்னுக்கோ. சரிக்கா. சார், நான் இப்ப 2 பேரை கூட்டு வருவேன். கையெழுத்து போடுங்கமே போடுவோம். நீங்க அதுக்கிடையில எதுவும் கல்யாணத்தை பத்தி சொல்லிடாதீங்க என்ன? சரிம்மா. இப்படி யாரையோ தெரியாம கையெழுத்து போட வைக்கிறதுக்கு நீங்களே போட்டுடலாம்ல? விஷயம் இருக்கு சார், அதுக்காண்டிதான். சரிம்மா, பாத்துக்கோங்க. சரி, எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க, நான் ஆளை கூட்டு வரேன். ஏன் மீனா, போன நேரம் என்ன உங்க மைனிக்காரி இன்னும் வர காணும்? எவ்வளவு நேரம் ஆகுது? ஆமாக்கா, எனக்கு எரிச்சலா இருக்கு. இவளோட ஏன் தான் வந்தமோன்னு நினைக்கேன். காலெல்லாம் நோவுது. எம்பிட்டு நேரம் நிக்க இங்கனையாவது உட்காரலான்னு பார்த்தா ஒரு சேர் கூட இல்ல. ஆமா, உனக்கு நடு ரோட்ல சேரு பெட்டலாம கிடக்கும். காலு நோவுதுலாக்கா. இந்த நெட்ட மாடி எங்கதான் போய் சேர்ந்துச்சுன்னே தெரியல. கூட்டியாந்து நடு ரோட்ல விட்டுட்டு இப்படி போயிட்டாளா? எங்கன போனா, எந்தால போனா, எதுக்கு போனா ஒன்னும் தெரிய மாட்டுக்கு. மீனா, போமா? இன்னும் எங்க மேனியா போமான்னு கேக்கிய? ஆட்டோ பிடிங்க, மண்டபத்துக்கு போவோம். ஆட்டோ அங்கன கிடைக்காதுல, கொஞ்சம் தள்ளி போனாதான் கிடைக்கும். அதான் கூப்பிட வந்தேன். இங்க தானே இறக்கி விட்டா அங்கன கூட ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாப்போம்.
நீ என்கிட்ட போன பிறவே 4-5 ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டும் போச்சு. நாங்க அப்படியாவது மண்டபத்துக்கு போறதுக்கு ஆட்டை பிடிச்சு போனோம்னு இல்ல. ஏன் நாலுபடி என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிய? பிறவி உன்னை ஆளையே காணல. உன்னைய வச்சே பாடுறதுக்கு நாங்களே மண்டபத்துக்கு போய் ஒரு ஒதுக்குப்புறமா இருந்து தின்னுட்டுனாலும் வீட்டுக்கு போனோம்னு இல்ல. அது எப்படி நாலுபடி? நான் இல்லாம உங்களை யார் என்னன்னு கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்லுவிய? பொண்ணோட அம்மாட்ட நான் வந்து என்ன ஏதுன்னு பேசாதானே நீங்க போய் சாப்பிட முடியும். ஆமா, அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவு தான் பாத்துக்கோ. சரி நாலுபடி, கோவப்படாதிய. வாங்க கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டோம்னா அந்த அன்னைக்கு அங்கே ஆட்டை பிடிச்சு போயிடலாம். எவ்வளவு தூரம் மேனி? பக்கத்துலயா ரொம்ப தூரமாவா? பக்கத்துல தான் மீனா, ஒரு 10 அடி வச்சா போயிடலாம். கடவுளே, நான் வாரேன். வாங்க சீக்கிரம் வாங்க போவோம். வாங்க 2 பேரும் உள்ள போவோம். எங்க மைனியோ ரிஜிஸ்டர் ஆபீஸ் மாதிரி இருக்கு, இது உள்ள போ சொல்லியா? அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு இதான் ஷார்ட் கட் மீனா. ஷார்ட் கட்டா? அது என்ன ஆபீஸ்க்குள்ளயா? ஆமாக்கா வாங்க. இவ என்னதான்க்கா செய்ய நினைக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள ஷார்ட் ரூட் இருக்குங்க. என்ன எமத்தோ எனக்கும் புரிய மாட்டுக்கு. வா உள்ள போய் பாப்போம் நீ என்னென்னலாம் பண்ண போறாளோ. ஏக்கா வாங்க. என்ன சின்ன பொண்ணு, எல்லா பக்கமும் செவராத்தா இருக்கு, பெராச கூட இல்ல. எங்கிட்ட கூடி ஷார்ட் கட் இருக்குன்னு கூட்டிட்டு வந்த நீ? சொல்லுதம்க்கா, அதுல போய் ஒரு கையெழுத்து போடுங்க. மீனா நீ தான் கையெழுத்து போடணுமா? அதானே. என்ன மைனியோ ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கிய? போய் போடுங்கம்மா, போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போமாவா? அப்ப பிரியாணி? அதை மறந்துட்டேனே, அதையும் சாப்பிட்டு தாங்க போறோம். கையெழுத்து போடுங்க, விரசலா போவோம். சின்ன பொண்ணு, நீ செய்தது எதுவும் சரியில்லை பாத்துக்கோ. எனக்கு தெரியாம என் சொத்து பத்தி எனக்கு அமுக்கிடலான்னு பக்கியா கையெழுத்து வாங்கி. அப்பா, உங்க பேர்ல அந்த அன்னைக்கு 7-8 மாட மாளிகை கூட கோபுரம் என்னமெல்லாம் இருக்கு. அம்புட்டே இந்த ஒத்த கையெழுத்துல நான் வாங்கிடும்ல அந்த அன்னைக்கு. காமெடி பண்ணாம போய் கையெழுத்து போடுங்கக்கா. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் போடுவோம். ஆமா, நீங்க சொன்னாக்கெல்லாம் கையெழுத்து போட முடியாது. அவ பேர்ல சொத்து இல்ல சரிங்களா? எங்க வீடு எங்க அம்மா பேர்ல தானே இருக்கு. நான் கையெழுத்து போட்டோம்னா எங்க வீட்டை அமுக்கிடலான்னு வைக்கல எனக்கு கொடுக்காம. என்ன மீனா, நான் அப்படி இல்லாம பண்ணுவேன். அப்படின்னாலும் உங்க அம்மா கையெழுத்தும் சேர்ந்து வேணும்ல மீனா. நீ கையெழுத்து போட்டா மட்டும் போதுமா? எங்க அம்மையும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா என்ன தெரியும் எனக்கு? கடவுளே, சத்தியமா அப்படிலாம் இல்ல மீனா. நீ கையெழுத்து போட்டு நான் என்ன எதுன்னு சொல்லுதேன் பிறகு. முடியாது, சொன்னாதான் போடுவோம். சரி, சொன்னதை கேட்டா பிரியாணி, இல்லட்டா என்னன்னு போனி. இந்த ஒரு டைலாக் வச்சுக்கிட்டு எத்தனை வேலையெல்லாம் வாங்குறீங்களே நீ? கையெழுத்து போடுங்கக்கா, அடுத்து நான் என்ன எதுன்னு சொல்லுதேன். கண்டிப்பா சொல்லுவீல்ல மேனி? உன் மேல சத்தியமா சொல்லுதேன் மீனா, கையெழுத்து போடு. போட்டு தொலைதான். எதுல சார் கையெழுத்து போடணும்? இந்த பக்கத்துல நீங்க போடுங்க, அந்த பக்கத்துல அவங்க போடுவாங்க. ஏப்பா, ஒரு வழியா கையெழுத்து போட்டால்வோ. இனி பிரச்சனை எது வந்தாலும் அவள் வேலை சொல்லிடலாம், நம்ம பேர அடிபடாது. போட்டாச்சு மைனியோ, இப்பவாது என்ன விவரம்னு சொல்லுங்க. சொல்லுதே மீனா, சாக்காவாம கேட்கணும் என்ன? முதல்ல சொல்லுத விஷயத்தை பொறுத்தா இருக்கு எல்லாம். 2 பேரும் வாங்கப்பா. சிவா, கல்யாணம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா. என்ன சொல்லுத சிவா? உங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காவோ இப்படி பண்ணிட்டியே? அம்மா கிட்டே சொல்லணும் தாங்க நினைச்சேன், ஆனா முடியல. அதான் கல்யாணமே பண்ணிட்டோம். என் சம்மந்தி மோள நீ கல்யாணம் பண்ணத மாதிரிலாம் நாங்க சொல்லியிருக்கேன் சிவா, இப்படி பண்ணிட்டியே நீ? ஏக்கா, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. எல்லாமே அம்மா மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கா. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட அதை பத்தி பேசினதே இல்லல்ல. இப்படி சொன்னா எப்படி டே? நீங்க தானே மெயினி அந்த கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருக்கிய? இவன் தான் உன் அத்தனை கறியட்ட உனக்கு ஏச்சு வாங்கி தரணும்ல, அதுக்கு அந்த வேலையை பாத்துக்கா. ஏக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கலக்கா. பேசாதீங்க மைனியா. இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு தெரியாம அவன் கல்யாணம் பண்ணிருக்கான், அதுக்கு நீங்களும் உடனே இருந்து பண்ணி வச்சிருக்கிய. இதெல்லாம் ஒரு பெரிய பொம்பளைக்கு அழகா? ஆமா, அப்படியே பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நீ மட்டும் வர வேண்டியதானே? எதுக்கு என்னையெல்லாம் கூட்டு வந்தா? ஏக்கா, எதுவும் பிரச்சனை வந்தா நீங்க தானக்கா நல்லா பேசி என்ன காப்பாத்துவியா? அதுக்கு தான் உங்களுக்கு கூட்டு வந்தேன். பிறகு என்ன ஏன் கூட்டு வந்தியே? நானா உன்னையும் கூப்பிட்டேன், நீ தான் வரேன். சரி, வாரவளையா விடுவானே, அவளையும் கூட்டு போமேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆக நான் உன்னை காப்பாத்துவேன், நீ என்னைய கூட்டு வந்திருக்க. நான் காப்பாத்திட்டு தான் மறுவேளை பாப்பேன். இப்பமே ஊருக்குள்ள போய் இப்படி மல்லியாக்கா மகனுக்கு சின்ன பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான்னு சொல்றனா இல்லையான்னு பாரு. மெயினா மல்லியாக்கா கிட்ட போய் சின்ன பொண்ணு தான் இவ்வளவு பண்ணான்னு சொல்றனா இல்லையான்னு பாரு. அவ என்ன குழம்பு கறி வச்சாலும் உனக்கு தான் முதல்ல கொண்டு தருவா. இனிமே நான் வாங்கிடுவேன் இதெல்லாம். என் 4 முடி குழம்பு கறிக்கா என்ன பேச்சு பேசிய? பிறகு அவ உனக்கு தரதுல பாதி கூட எனக்கு தர மாட்டாவோ. இப்ப நேரா மல்லியாக்கா வீட்டுக்கு தான் போறேன். உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதே சின்ன பொண்ணு தான். ஊரடியே சொல்ல போறேன், சின்ன பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டா, சின்ன பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்றனா இல்லையான்னு பாரு. ஆமா, நானும் எங்க அம்மா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சொல்லி உங்களை வீட்டை விட்டு துரத்துதானே இல்லையான்னு பாருங்க. பிரியாணின்னு சொல்லி எங்களை இப்படி ஏமாத்திட்டியல்ல? பிரியாணி தானே, என்ன பக்கத்துல தான் இருக்கு ஏசிய ஸ்டோர். போய் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்க அம்மாக்கு வாங்கிட்டு போயிருவோம். நான் உன்னை ஏமாத்தவா போறேன்? நீ என்ன சொன்னாலும் சரி, வீட்டுக்கு தெரியாம 2 பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வச்சது தப்பு. இத பத்தி நான் ஊரோட போய் சொல்லதான் போறேன். ஊருக்குள்ள உன்னை மிஞ்ச நல்லவா இல்லன்னு பேசல்வல்ல, எல்லாத்தையும் சொல்லி உன்னை என்ன பண்ணுதான் பாரு. எதுக்கு? நான் கல்யாணம் முடிச்சு வச்சதானே நீங்க சொல்லணும். நீங்க 2 பேரும் தானே முடிச்சு வச்சிருக்கிய. எது? நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோமா? ஆமா, சாச்சிக்கு எழுத்து போட்டது யாரு? நீங்க 2 பேரும் தானே. வாய பழக்காதிய. நீங்க 2 பேரும் இப்படிப்பட்டவனு தெரிஞ்சுதான் உங்களை கையெழுத்து போட சொன்னேன். நாலுமடி, நீங்க ஊர் பூரா சின்ன பொண்ணு தான் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு என்னைய சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் அவ்வளவு பெருசா ஒண்ணுமே பண்ணிக்கிட மாட்டேன். நேரா உங்க வீட்டுக்கு வருவேன். உங்க வீட்டு அண்ணன் கிட்ட இந்த மாதிரி 4 மணி தான் கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சதுன்னு சொல்லுவேன். அந்த அண்ணன் உங்களை தவிர வேற யாரனாலும் போவோம். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் கெட்டன புத்தி உள்ளவோன்னு அந்த அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மைடியர் நாத்தனா,
உன் வீட்டுல இந்த சம்மந்தி மோளை கெட்டக்கூடாதுன்னு நீ தான் வேணுக்குனே இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லி உன் நாத்தனக்காரிட்ட போட்டு குடுத்துருவேன் பாத்துக்கோ. அவள் விலை எப்போ என்ன கிடைக்கும் உன்னைய பேசி திட்டி தீக்கலாம்னு தான் இருக்காளோ 2 பேரும். இதை சொன்னோன்னு வையன் அவளுக்கு ரொம்ப நாளா பசியில கிடந்தவளுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி உன்னைய விட்டு வச்சு பார்க்க மாட்டாளோ பாத்துக்கோ. ஆனா இப்படி கிரிமினல் வேலை பார்த்துட்டு சின்ன பொண்ணு என்னைய பொல்லாதவா கெட்டவா அப்படி இப்படின்னு ஆயிரத்திட்டு பேசுவா. இப்ப நீ என்ன செஞ்சிருக்க? நீ கெட்டவா தானே இப்போ? நான் என்ன கேடு பண்ணேன் நாள்முடி? பாவம் 2 பிள்ளைல சேர்த்து வச்சது தப்பா? சொல்ல போனா நான் சேர்த்து வைக்கல, நீங்க 2 பேரும் தான் சேர்த்து வச்சிருக்கியா ஒரு 2த்தையும். மாறி மாறி எப்படி சொல்லாதீங்க மைனி. ஏன் மீனா, இதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. பாவம் 2 நல்ல உள்ளங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நாள்முடி வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு பண்ணிருக்கேன்னா அது இன்னைக்கு நீங்க போட்ட கையெழுத்து மட்டும்தான். நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்கக்கா. ஏப்பா ஒழுங்கா எசே கடையில பிரியாணி வாங்கி வந்து பாத்துக்கோ. உங்ககிட்ட எல்லாம் எவா பேசுவா? சரி சரி வாங்கி தரேன். ஒரே ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க. ஏன் சிவா, என்னக்கா? வெளியில வாசல்ல கார் நிக்குது. நீ மகாவை கூட்டிட்டு கார்ல வீட்டுக்கு போயிரு. கிருஷ்ணாவை உன் பைக் எடுத்துட்டு வீட்டு பெராசல விட சொல்லிருக்கேன். அவன் விட்டுருப்பான் இந்நேரம். நான் ஒரு 2 பேருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு பொறுமையா வீட்டுக்கு வரோம். சரியா? சரிக்கா. வீட்டுக்கு போய் அம்மாவை மெதுவா சமாதானப்படுத்தி கோவப்பட்டாலும் அமைதியா நின்னுக்கோ. என்ன? சரிக்கா. சரி மீனா, நாள்படி போமா பிரியாணி திங்க. கிளம்புங்க மேனியா. இன்னும் ஒரு 2 நிமிஷம். இன்னும் என்னதான் 2 நிமிஷம் வாழ்ந்து உனக்கு? பொறுங்கக்கா, இன்னும் முக்கியமான ஓட்ட பேசணும். இன்னும் எவ்வளோ இருக்காவோ முக்கியமானவோ? இந்தா பாத்துட்டு இருக்காவுல எல்லாரும் தான். மக்களே, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா கல்யாண வீடியோ ஒரு வழியா அன்னைக்கு போட்டாச்சு. வீடியோ போட நேராவதுன்னு எல்லாரும் ஏசிக்கிட்டு இருக்கிய. நீங்க ஏசதுல குத்தமே இல்ல. இங்க நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை, அப்புறம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் வீடியோ சரியா போடறதுக்கு முடியாம போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள. அதனாலதான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு கரெக்டா போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாவே போட பாக்க. என்ன மக்களே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஏதோ என்னால முடிஞ்சதை வீடியோல பண்ணிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மக்களே, இங்க பிரியாணிக்காண்டி 2 ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. அதை கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வரேன். அப்புறம் மணமக்கள் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போறாவோ. அடுத்து என்ன நடக்க போகுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன மக்களே, உங்க பொண்ணான கையை கொண்டு போய் அதை சப்ஸ்கிரைப் பட்டனா தட்டிருங்க. போதும் நீட்டான போ. போட்டதே லேட்டா வீடியோ போட்டுட்டு இவ்வளவு பேசி பேசாத நீ. 4 மணி சொல்றதும் சரிதான். லேட்டா வீடியோ போட்டு நம்மள பேசுறதும் தப்பு தான். அடுத்து கொஞ்சம் சீக்கிரமாவே வீடியோ போட்டுட்டு பேச. என்ன மக்களே, அடுத்த வீடியோல பாப்போம். என்ன?